வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஏ டைப்புக்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ நமக்கு டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் தான் எக்ஸாம், சரிங்களா? ஸோ 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. 90க்கு நீங்கள் 25 மார்க் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 1 மார்க் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் கேட்பாங்க. இந்த 20ல் நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் வந்து கேட்டுருவாங்க. ரிமைனிங் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக் 1 மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிருங்க. நமக்கு புக் பேக் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி என்னென்ன இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லி 2 மார்க் 3 மார்க் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 2 மார்க் 3 மார்க்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டீரியரில் எத்தனை 20 1 மார்க்கில் கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் காமர்ஸில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அதில் 30வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. மேலாண்மையின் கருவிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். மூலதன சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் ஏ கேபிட்டல் மார்க்கெட்? உக வணிகர்களுடைய வகைகள் யாவை? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்சேர்ப்பின் பொருள் தருக. கிவ் த மீனிங் ஆஃப் ரெக்யூமெண்ட். சந்தையிடுகை கலவை வரையறுக்கவும். டிஃபைன் த மார்க்கெட்டிங் மிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான் கென்னடி ஆகியோர் நுகர்வோர் உரிமைகள் யாவை? வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அக்கார்டிங் டு த ஜான் கென்னடி? பங்கேற்று நடித்தல் முறை என்றால் என்ன? வாட் த ரோல் ஆஃப் ப்ளே மெத்தட்? சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? வாட் இஸ் கான்ட்ராக்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் குட்ஸ்? குறைவன் என்றால் என்ன? அதே மாதிரி தொழில் முனைவோர் முடிவெடுக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் யாது? Why should war entrepreneur process discussion in making the skill? ஸோ கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியதை நல்லா பார்த்துக்குவோம். இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுருப்போங்க. கண்டிப்பாக நமக்கு இந்த கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியல் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருப்போங்க. அதில் இருந்தால் கேட்பாங்க. அதேமாதிரி பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 × 3 21. ஸோ இதில் ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. மேலாண்மையோடைய முதன்மை பணிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இரண்டாம் நிலை சந்தை குறிப்பு வரைக. ரைட் த நோட் ஆஃப் செகண்டரி மார்க்கெட். கரடி உக வணிகரை விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா மனித வளங்களுடைய இயல்புகளை வேணும் 3 எழுதுக. ரைட் எனி 3 கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். தனியிடை சந்தை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த நீச் மார்க்கெட்டிங். மாநில ஆணையத்தின் உறுப்பினர்கள் யாவர்? ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன்? மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் அடிக்கடி கேட்கறது. அதே மாதிரி பங்குகளை முனைமத்தில் வெளியிடல் என்பது குறித்து நீவிர் அறிவது யாது? ஹவு டு த அண்டர்ஸ்டாண்ட் த இஷ்யூஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆஃப் பிரீமியம்? டெல்லரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை? வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெல்லர்ஸ்? இந்தியாவில் தயாரிப்பு திட்டம் பற்றி குறிப்பு வரைக. கிவ் த நோட் ஆஃப் மேக் இன் இந்தியா ஸ்கீம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 × 5 35 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு 5 மார்க்கையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரிக்கவும் அல்லது வியாபாரத்தில் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்பிளைன் த மைக்ரோ என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விளக்குக அல்லது மகளிர் தொழில் முனைவோர் சந்ததிக்கு பிரச்சனைகளை விவரிக்கவும். Explain the functions of capital market. Explain the challenges faced by the women entrepreneurs. அடுத்து பார்த்தீங்கன்னா செபியின் பணிகளை விவரிக்கவும். ஸோ செபியின் பணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். செபியோட பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா செபி, சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விற்பனை ஒப்பத்தின் அடிப்படையில் கூறுகளை விரிவாக விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி. எக்ஸ்பிளைன் த டீட்டெயில்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஸ்கேல். ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுக்கும் முறைக்கும் உள்ள வேறுபாடுகளை விவரிக்கவும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் பிட்வீன். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் ரெக்கமெண்ட் அண்ட் செலெக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பு வரைக. சட்டமுறை கூட்டம், சிறப்பு கூட்டம் அல்லது நுகர்வோருடைய பொறுப்புகள் யாவை? கிவ் த ஷார்ட் நோட் ஆஃப் ஸ்டேஷனரி மீட்டிங், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், பொருளாதார அடிப்படையில் சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை விளக்குக. நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் ஹவ் மார்க்கெட்டிங் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிக் எக்கனாமிக்ஸ். எக்ஸ்பிளைன் ஹவ் த கன்சியூமர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட். காசோலையின் இயல்புகளை விளக்குக அல்லது பயிற்சியின் நோக்கங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக் ஆர் எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த இருக்கிறத நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ இதில் இருந்தால் பப்ளிக் எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. வீடியோ இம்பார்ட்டன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறதுக்கு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண ஒரு 7 இயர்ஸ் கொஷின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்தால் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். நன்றி.